ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துருங்க. எல்லாமே எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எத பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு லேப பத்தி பேசியிருப்பாங்க. நான் பேசுறது கேட்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எத பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேப பத்தி பேசியிருப்பாங்க. அந்த லேபோட பேர் பாத்துக்கங்க. மொபைல் ஃபுட் டெஸ்ட் லேப்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன். மொபைல் ஃபுட் டெஸ்ட் லேப்ன்னு சொல்லுவாங்க. சரியா? நான் ஆக்சுவலா வந்து இந்த கதைய சொல்லிர்றேனே. ஆக்சுவலா வந்து இப்ப வந்து ஒரு ஃபுட் ஃபுட் ஆஃபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல ஃபுட்ட வந்து டெஸ்ட் பண்ண போறாரு. நார்மலா என்ன பண்ணுவாரு? டைரக்ட்டா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு, அங்க இருக்க ஃபுட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாரு. கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல எங்க லேப் இருக்கோ அங்க அனுப்பி வைப்பாரு. அந்த லேப்ல இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபுட் சாம்பிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை டெஸ்ட் பண்ணிட்டு அது கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த ஃபுட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்றாரு பாத்தீங்களா, கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க லேபுக்கு வந்து அனுப்பணும். அந்த லேப்ல அங்க வச்சு இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது என்னடா மொபைல் ஃபுட் டெஸ்ட் லேப்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபுட் ஆஃபீஸர் வந்து இப்போ வந்து அதே ஹோட்டல்ல வந்து டெஸ்ட் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வண்டி மாரி, அதாவது ஒரு வேன் மாரி இருக்கும். இந்த வேனுக்குள்ள வந்து ஒரு லேப் மாரி இருக்கும். அந்த லேப்லயே வந்து நீ வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்ல டெஸ்ட் பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட்டா அந்த வேன் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஹோட்டல் வழியா நிப்பாட்டிருவாங்க. அந்த ஹோட்டல்ல ஃபுட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு, அந்த இந்த வேனுக்குள்ள ஒரு லேப் இருக்கும் பாத்தீங்களா? அந்த லேப்லயே வந்து டெஸ்ட் வந்து பண்ணிட்டு, இன்ஸ்டன்ட்டா வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். சரியா? இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சுச்சா? மொபைல் ஃபுட் டெஸ்ட் லேப்னா என்னன்னு? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல. நான் பேசுறது தெளிவா இல்லைன்னா சொல்லுங்க. ஓகே. எதுக்காக இந்த விஷயத்த வந்து இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆக்சுவலா வந்து NABL அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன். NABL அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. நேஷனல் அக்ரிடியேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் காலிபிரேஷன் லேபரேட்டரிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இவன் யாரு கீழ வந்து இருப்பான்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு கீழ இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த NABL அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இந்த NABL வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி சொல்றேன். இந்த NABL வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப வந்து இந்த லேப், அதாவது இந்த வேனை பத்தி சொன்னேன்னா, அதாவது ஒரு வண்டி மாதிரி இருக்கும். அந்த வண்டிக்குள்ள வந்து ஒரு லேப் இருக்கும். அந்த லேப் தான் வந்து மொபைல் ஃபுட் டெஸ்ட் லேப்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு புதுசா வந்து ஒரு மொபைல் ஃபுட் டெஸ்ட் லேப் வந்து கொண்டு வராங்க. அதாவது அந்த வண்டியை வந்து இப்ப வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, NABL வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் கீழ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வண்டி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த மாதிரி லேப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேப்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், டெஸ்டிங் மெத்தடு, ப்ரொசீஜரு, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு செக் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? இப்போ வந்து ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு லேப் மாதிரி, அதாவது லேபுக்குள்ள ஒரு ஒரு வண்டிக்குள்ள ஒரு லேப் இருக்குன்னா, அந்த லேப்ல டெஸ்ட் பண்ற விஷயம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி தான் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக புதுசா வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னா, NABL தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? முதல் நியூஸ். எங்க வச்சு கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆக்சுவலா வந்து ஒரு செரிமானி நடந்திருக்கும். சரியா? குன் கன்வட்டா சமான்வாயா அப்படின்னு ஒரு செரிமானி நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆப். சரியா? இந்த ஆப் வந்து யார் வந்து லான்ச் பண்றாங்க பாத்துக்கோங்க. அமித்ஷா தான் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. அந்த ஆப்போட பேர் முக்கியம். கிராமின் கியான் சேத்து அப்படின்றது அந்த ஆப்போட பேர். திருப்பி சொல்றேன். ஆக்சுவலா வந்து அமித்ஷா அப்படின்னு ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, கோஆபரேஷனுக்கும் இவர் தான் வந்து மினிஸ்டர். அவர் என்ன பண்றாருன்னா, புதுசா வந்து ஒரு ஆப் வந்து கொண்டு வராங்க. அந்த ஆப்போட பேர் பாத்துக்கோங்க. ஓகேடா? பேர்லாம் சொல்லிட்டேன். எதுக்காகடா இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுதான் முக்கியம். இந்த கோல் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்காங்க. அந்த வில்லேஜ்ல வந்து லைப்ரரி இருக்கும் பாத்தீங்களா, அதாவது குட்டி குட்டி வில்லேஜ்ல இருக்க லைப்ரரிஸ பெரிய லைப்ரரிஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து திருநெல்வேலி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்காங்க. அந்த சிட்டில ஏகப்பட்ட வில்லேஜஸ் வந்து இருக்கும். சரியா? அந்த வில்லேஜ்ல ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த லைப்ரரியில பெரிய லைப்ரரி கூட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த ஆப். ஓகேவா? இது எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு என்னைய எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து
குஜராத் தானே சொல்லியிருக்காங்க. நான் குஜராத்ல ஒரு வில்லேஜ்ல வந்து இருக்கேன். திருப்பி சொல்றேன், குஜராத்ல ஒரு வில்லேஜ்ல வந்து இருக்கேன். சரியா? எங்க வில்லேஜ்ல ஒரு குட்டியா வந்து ஒரு லைப்ரரி வந்து இருக்கு. இப்போ வந்து நான் வந்து அந்த லைப்ரரிக்கு வந்து போறேன். எனக்கு வந்து ஒரு புக் வந்து தேவைப்படுது. பட் வந்து அந்த புக் வந்து அந்த லைப்ரரியில வந்து இல்ல. சரியா? இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ ஒரு ஆப் சொன்னேன் பாத்தீங்களா, கிராமின் கியான் சேத்து அப்படின்ற ஒரு ஆப். நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த லைப்ரரியில இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணுவேன். சரியா? ஓபன் பண்ணிட்டு இந்த பார்ப்பா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு புக் வந்து வேணும். ஹவு டு கிளியர் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு ஒரு புக் வேணும். இது வந்து எங்க லைப்ரரியில இல்ல அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆப்ல வந்து நான் வந்து சர்ச் வந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா வந்து இந்த ஆப் வந்து என்ன காட்டும்னா, இந்த குஜராத்ல எந்தெந்த லைப்ரரியில வந்து இந்த புக் வந்து இருக்கு அப்படின்றது காட்டிடும். நல்லா வச்சுக்கோங்க. எங்க லைப்ரரியில அந்த புக் இல்லைன்னா நான் வந்து இந்த ஆப் வழியா சர்ச் பண்ணேன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புக் வந்து இருக்கு, அதாவது எந்தெந்த லைப்ரரியில வந்து இந்த புக் வந்து இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஆப் வந்து சொல்லிடும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ஆப் அதாவது இந்த புக் வந்து வேணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்ன என்ன சொல்லுவேன், இந்த மாதிரிப்பா இந்த இடத்துல நான் வந்து இருக்கேன், எனக்கு வந்து இந்த புக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்தேன்னு வச்சுக்காங்களேன். என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேன் மாதிரி இருக்கும். கதை முக்கியம், கதை புரிஞ்சாதான் உள்ள புரியும். சரியா? அதாவது ஒரு வேன் மாதிரி இருக்கும். மொத்தம் எத்தனை வேன் பாத்துக்கோங்க? 4 வேன். சரியா? இந்த 4 வேன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்ல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன வில்லேஜ் இருக்கும். ஒவ்வொரு 14 நாளைக்கும், நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம். 4 வேனு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து எல்லா வில்லேஜுக்கும் வந்து வரும்னு கேட்டீங்கன்னா, 14 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து எல்லா வில்லேஜுக்கும் வந்து வரும். இப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து ஒரு புக் வந்து ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்திருக்கேன்னா, அதாவது சென்ட்ரல் லைப்ரரியில ஒரு புக் வந்து இருக்கு, அந்த புக் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆப்ல வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன்னா, இந்த வேன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன மாதிரி வந்து ஒரு 10 பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஊருக்கு. ஒவ்வொரு 14 நாளைக்கு வந்து ஒரு வாட்டி வந்து இந்த வேன் வந்து வரும். வந்துட்டு இந்த மாதிரிப்பா நீ இந்த புக் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்க, இதை படிச்சுட்டு அடுத்த 14 நாளுக்குள்ள வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? வேன் எதுக்காக வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி புக்கு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்கும் புதுசா வந்து புக்கை வந்து தேவைப்படும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக மொத்தம் வந்து எத்தனை வேன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 4 வேன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த வேனை வந்து வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து பராமரிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து செலவு வந்து ஆகும் பாத்தீங்களா. எந்த ஸ்கீம்ல வந்து இந்த செலவு எல்லாம் வந்து பாத்துக்கிற போறாங்கன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம் கீழ வந்து பாத்துக்கிற போறாங்க. புரிஞ்சுச்சா? விளங்குச்சா இந்த ஆப்பு எப்படி வேலை செய்யுன்றது? இதுதான் சொல்ல வந்தேன். சரியா? புரிஞ்சுச்சு தானே? ஆக்சுவலா வந்து வேற என்ன இதுல வந்து வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா அப்பெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா தான் வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க வச்சு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, எந்த ஈவெண்ட் வச்சு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நேஷனல் லைப்ரரி டே அப்படின்னு ஒரு டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 12. சரியா? எதுக்காக இந்த டே வந்து எதுக்காக வந்து இந்த வெப்சைட் வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தவர் இருப்பார், SR ரங்கநாதன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து பத்மஸ்ரீ வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்களோட பர்த் அனிவர்சரி தான் வந்து நேஷனல் லைப்ரரி டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணோம். அப்பதான் வந்து இந்த ஆப் பத்தி வந்து இந்த அமித்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து இந்த ஆப் வந்து குஜராத்ல வந்து லான்ச் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன லைப்ரரிஸ சென்ட்ரல் லைப்ரரி கூட வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து குஜராத்ல எத்தனை சென்ட்ரல் லைப்ரரி வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 சென்ட்ரல் லைப்ரரிஸ் வந்து இருக்கு. இந்த 4 சென்ட்ரல் லைப்ரரியில எத்தனை புக்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2.80 லட்சம் புக்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஒரு 63 வில்லேஜ் லைப்ரரிஸ் வந்து அங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஸ்டார்டிங்கையும் சொல்லிட்டேன், கதையும் சொல்லிட்டேன். புரிஞ்சுச்சு தானே? 14 நாள். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்து வந்து 3வது நியூஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பைனாகுலரை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பைனாகுலர்லாம் என்ன ஏதுன்னு. ஆக்சுவலா வந்து இது ஒரு டிவைஸ் தான். சரியா? ரொம்ப தூரத்துல வந்து ஒரு பொருள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து க்ளோஸா வந்து பார்க்கணும், துல்லியமா வந்து பார்க்கணும், அக்யூரேட்டா வந்து பார்க்கணும்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி வந்து பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒருத்தவன் அவனோட பேர் பார்த்துக்கோங்க, ஒரு மினிரத்னா கம்பெனி. சரியா? இந்தியா ஆப்டல் லிமிடெட். திருப்பி சொல்றேன், இந்தியா ஆப்டல் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு புதுசா வந்து ஒரு பைனாகுலரை வந்து லான்ச் வந்து பண்றாங்க. அந்த பைனாகுலரோட பேர் பார்த்துக்கோங்க, கருட் அப்படின்றது அந்த பைனாகுலரோட பேரு. ஓகேவா? இப்பதான் புதுசா வந்து லான்ச் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன்ல வந்து இருந்துச்சு. சரியா? யாரு வந்து இது வரைக்கும் வந்து இந்த இந்த கருட் அப்படின்ற ஒரு பைனாகுலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து
இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த இந்த பைனாக்குலர் வந்து இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்தியா ஆட்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, புதுசா வந்து ஒரு பைனாக்குலர் வந்து கொண்டு வராங்க. அந்த பைனாக்குலரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருட் அப்படின்ற ஒரு பைனாக்குலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைனாக்குலரை இனிமே வந்து நீ வந்து சிவிலியன், லைக் வந்து எப்படி சொல்றது, நம்மள மாதிரி இருக்க ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆர்டினரி பீப்புள்ஸ், அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பைனாக்குலரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? நான் சொன்னதெல்லாம் முக்கியம், சரியா? பேரு முக்கியம், யாரும் வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்றாங்கன்றது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்றதும் டெவலப் பண்ணதும் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க வச்சு வந்து மேனுஃபேக்சர் அண்ட் டெவலப் வந்து பண்ணான்னு கேட்டீங்கன்னா டெராடூன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், சரியா? அங்க வந்து ஆர்னஸ் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு ஃபேக்டரி இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்னதான் இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சில பிளஸ் புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், சரியா? அதாவது இதோட மேக்னிபிகேஷன், அதாவது எப்படி சொல்றது, 8Hனா தெரியும்ல, லைக் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 800 மீட்டர் தள்ளி வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நார்மலா வந்து நீங்க வந்து கண்ணில் வந்து பாக்குறப்ப 800 மீட்டர் தள்ளி இருக்கிறப்ப வந்து எப்படி இருக்கும்? இந்த பைனாக்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 100 மீட்டர் தள்ளி இருந்தா வந்து எப்படி இருக்கும் அப்படி தெரியும். புரிஞ்சுச்சா? 800 மீட்டர் தள்ளி இருக்க பொருளையும் ஒரு பொருளையோ பொண்ணையோ பக்கத்துல வந்து 100 மீட்டர் தள்ளி இருக்க மாதிரி வந்து காட்டும், சரியா? அதான் வந்து 8Hன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர், சரியா? அதுக்கடுத்து வந்து 7.6 டிகிரி ஃபீல்டு, அதே மாதிரி வந்து +or-5 டயாப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும் கேட்டீங்கன்னா 610 கிராம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே, புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஜெனீவாக்கு கரெக்டா சொன்னா வந்து யுனைடெட் நேஷன் ஆபீஸ் அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருக்கும், ஜெனீவால இருக்கும், சரியா? அந்த ஆபீஸ்க்கு வந்து ஒரு 5 பீக்காக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நார்மலா கொடுக்கறது தான். ஆக்சுவலா வந்து எது கீழே வந்து இது வந்து கொடுப்பானா, ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கும். அந்த ட்ரெடிஷனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பீகாக் டிப்ளமேசி அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் வந்து இந்தியாவுக்கும் ஜெனீவாக்கும் வந்து இடையில வந்து இருக்கும். அந்த டிப்ளமேசி கீழே வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு 5 பீக்காக வந்து ஜெனீவாக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து 4 வந்து ப்ளூ பீ ஃபவுல் அப்படின்னு ஒரு பீகாக்கு, ஒன்னு வந்து ஒயிட் ஃபெதர் மெயில் அப்படின்னு ஒரு பீகாக், சரியா? புரிஞ்சுச்சா? 4 வந்து ப்ளூ கலரு, ஒன்னு வந்து ஒயிட் கலர், மொத்தம் வந்து 5 பீகாக் வந்து இந்தியா வந்து ஜெனீவாக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேடா? ஆல்ரெடி வந்து இது வந்து ட்ரெடிஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து எப்படா கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து 1981 நம்ம இந்திரா காந்தி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஆட்சியில நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 பீகாக் வந்து கொடுத்துருப்போம். 2ஆ? பேர்னா 2 தானே, பேர்னே படிச்சுக்கோங்க. பிரீடிங் பேர், சரியா? ஒரு பீகாக் வந்து கொடுத்துருப்பாங்க. எங்க வந்து அந்த பீகாக் இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா டெல்லி ஜூல இருந்த பிரீடிங் பேர் பீகாக்க ஆல்ரெடி வந்து இப்ப வந்து டொனேட் வந்து பண்ணிருப்போம். இப்ப வந்து ஒரு 5 பீகாக் வந்து டொனேட் பண்றோம் அப்படின்றதுதான் விஷயம். ஓகேடா? இப்ப ஜெனிவாக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெனிவால இது வந்து எங்க போய் வந்து இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு பார்க் இருக்கும், ஹரியானா அப்படின்ற ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க் வந்து மொத்தம் வந்து 46 ஹெக்டேர்ஸ், சரியா? அங்கதான் வந்து இந்த பீகாக் வந்து இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து மாசம் மாசம் படிக்கிறது, சரியா? இந்த மாசத்துல எவ்வளவு சிபிஐ இன்ஃபிளேஷனு, ஃபுட் இன்ஃபிளேஷனு இதெல்லாம் படிப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இப்ப வந்து ஜூலை மாசத்துக்கு வந்து விட்டுருக்காங்க, சரியா? ஜூலை மாசம் வந்து எவ்வளவு வந்து சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்து இருக்குன்னா 4.45%, சரியா? இது வந்து ஜூன்ல வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 4.38%. உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும். இந்த சிபிஐயோட பேசியரை வந்து மாத்திருப்பாங்க. முன்னாடி எப்போ வந்து பேசியரா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2011-12 இருந்திருக்கும், சரியா? அதை வந்து 2024 வந்து மாத்திருப்பாங்க. எப்போ மாத்திருப்பானா இந்த பிப்ரவரி மாசம் தான் வந்து மாத்திருப்பாங்க. அதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? மிச்சம் எல்லாத்தையும் வந்து படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க, சரியா? இது வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாறும். ஃபுட்டுக்கு எவ்வளவு இருக்கு, ரூரல்ல ஃபுட்டுக்கு எவ்வளவு இருக்கு, அர்பன்ல ஃபுட்டுக்கு எவ்வளவு இருக்கு, ஹவுசிங் எவ்வளவு இருக்கு, ரூரல்ல ஹவுசிங்ல எவ்வளவு இருக்கு, அர்பன்ல ஹவுசிங் எவ்வளவு இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. எல்லாமே படிக்க முடியலையாட்டியும் இந்த சிபிஐ இன்ஃபிளேஷன் இந்த ஜூலைக்கு வந்து மொத்தமா வந்து எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே? அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் ஒரு எக்ஸசைஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எக்ஸசைஸ் என்னன்னு படிக்கும் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸசைஸோட பேர் பாத்துக்காங்க. அடுத்து எங்க நடக்குதுன்னு பாருங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில வந்து நடக்குதுன்னு பாத்துக்காங்க. இப்ப இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில நடந்துச்சுன்னா இந்தியா சார்பா வந்து என்னென்ன வந்து கலந்துக்கிறது, அவங்க சார்பா வந்து என்னென்ன கலந்துக்கிறது, இவ்வளவு படிச்சு வச்சுக்கிட்டா வந்து போதும், சரியா?
ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் மலேசியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் நடுக்கல ஒரு எக்ஸசைஸ், சரியா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஏர் எக்ஸசைஸ் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எங்க நடக்குதுன்னா மலேசியால சுபாங் ஏர்பேஸ் அப்படின்னு ஒரு ஏர்பேஸ் இருக்கும். அங்கதான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. ஓகேடா, எக்ஸசைஸ் தான் வந்து சொல்லிட்டேன். இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உதாரா சக்தி அப்படின்றது அந்த எக்ஸசைஸோட பேர். ஓகேவா? இந்தியா சார்பா வந்து யார் வந்து கலந்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஒரு ஸ்குவாட்ரன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்குவாட்ரனோட பேர் பார்த்துக்காங்க 101 ஸ்குவாட்ரன் சொல்லுவாங்க. அந்த ஸ்குவாட்ரன் வந்து ஒரு 4 ரஃபேல் ஃபைட்டர்ஸும், அதே மாதிரி வந்து 81 ஸ்குவாட்ரன் வந்து 2 C-17 குளோவ் மாஸ்டர்ஸும், ஏதாவது சொல்ல வரீங்களா? 2 C-17 குளோவ் மாஸ்டர்ஸும் வந்து கலந்துக்கிறது அப்படின்றத சொல்ல தெரியணும். இது வந்து இந்தியா சார்பா, சரியா? அவங்க சார்பா வந்து யார் யாரும் வந்து கலந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 Su-30 MKM ஃபைட்டர்ஸும், 2 FA-18D ஹார்னட்ஸும், 1 ஏர்பஸ் A400M டிரான்ஸ்போர்ட்டும், அதே மாதிரி வந்து டிசிமிலர் பேசிக் ஃபைட்டர்ஸ். அது இல்ல, சரியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? எக்ஸசைஸ்னா என்ன, அதோட பேர் என்ன, எங்க நடக்குது, யார் யாருக்கு இடையில வந்து நடக்குது, இந்தியா சார்பா யார் கலந்துக்கிறாங்க, அவங்க சார்பா யார் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே? ட்ரைனிங் மெத்தடையும் பார்த்துக்காங்க. 2 ட்ரைனிங் மெத்தட் இருக்கும். DBFM அப்படின்னு ஒரு ட்ரைனிங் மெத்தடு, AICT அப்படின்னு ஒரு ட்ரைனிங் மெத்தட், அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேற என்னமோ அதுல படிக்கணுமே. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அவ்வளவுதான் இருக்கும், சரியா? 7ஆம் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெர்மனில வந்து ஒரு கம்பெனி இருக்கும், சரியா? அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க HS Hifferts and Co. KG அப்படின்றத அந்த கம்பெனியோட பேர். திருப்பி சொல்றேன், HS Hifferts அப்படின்றத அந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனி என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 8 படகு, எத்தனை படகுன்னு பார்த்துக்கோங்க, ஒரு 8 வெசல். அந்த வெசலோட பேர் பார்த்துக்கோங்க HS ஈகோ ஃப்ரைட்டர் சீரியஸ் ஆஃப் மல்டி பர்பஸ் வெசல் அப்படின்னு ஒரு வெசல் இருக்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 8 படகு வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல வந்து கேட்டிருப்பாங்க. யார் கேட்டிருப்பான்னு பாத்துக்கோங்க, ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து கேட்டிருப்பாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஓகேப்பா, எனக்கு வந்து ஒரு படகுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 110 கோடி ஆகும், என்ன பண்ற ஒரு 880 கோடி வந்து என்ற கூட நான் வந்து இந்த 8 படகு வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வந்து டீல் வந்து போட்டிருப்பாங்க. அந்தபடி வந்து என்ன பண்ணிருப்பான்னா, இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் ஆல்ரெடி ஒரு படகு வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க. எப்ப வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜனவரி மாசம் வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க, சரியா? இப்போ வந்து 2வது படகு வந்து டெலிவரி வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். அந்த படகோட பேர் பார்த்துக்கோங்க MS மரியா அப்படின்றது அந்த படகோட பேர். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? நான் சொன்னதெல்லாம் முக்கியம். எப்போ சைன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் படகு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க, அதோட பேர் பார்த்துக்கோங்க MS சைன்ஸ் அப்படின்றது அதோட பேரு. செகண்ட் படகு வந்து இப்போ வந்து டெலிவரி வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஒவ்வொரு படகும் எவ்வளவு கோடின்னு கேட்டீங்கன்னா 110 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேதான், படகுலாம் சொல்லிட்டேன். இது வந்து எத்தனை கேஜி, அதாவது எத்தனை டன்ஸ் பொருள் வந்து தூக்கிட்டு போக முடியுமோ, இதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7000 டெட் வெயிட் டன்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது 7000 டன் முடியும், 7000 டெட் வெயிட் டன் முடியும் வந்து இந்த படகால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த படகுக்கு வந்து ஓகேடா, கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்னு சொல்லிட்டு, இது யாருடா டிசைன் பண்ணி கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா குரூப் ஷிப் டிசைன் அப்படின்னு ஒருத்தவங்க, நெதர்லாந்து சேர்ந்த குரூப் ஷிப் டிசைன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டிசைன் வந்து பண்ணி தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், சரியா? அந்த ப்ரோக்ராம் வந்து யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். திருப்பி சொல்றேன், இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒரு ப்ரோக்ராம், சரியா? அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூத் என்வாய்ஸ், GCYன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனரேஷன் கனெக்ட் யூத் என்வாய்ஸ் அப்படின்றதுதான் அந்த ப்ரோக்ராமோட பேர். இந்த ப்ரோக்ராம்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து யங் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, உலக நாட்டுல இருக்க யங் பீப்புள்ஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்த திறமையான இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மள மாதிரி இருக்கவங்க
அதாவது யங் பீப்புள்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி, டிஜிட்டல் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் எஜுகேஷனு, இதுல எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வந்து இந்த யங் பீப்புள்ஸ் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு கருத்து கேட்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அவங்களோட ஒரு ப்ரோக்ராம். அதோட பேர் பார்த்துக்கோங்க. அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி யங் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களோட கருத்து கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து யங் பீப்புள்ஸ் வந்து இப்போ வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து சந்திக்கிறாங்க, இந்த டெக்னாலஜி, டிஜிட்டல் ஸ்கில்லு, டிஜிட்டல் எஜுகேஷனு, இதுல எல்லாம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு கருத்து மாதிரி கேட்பாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். சரியா? இந்த ப்ரோக்ராமுக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு 3 பேரை வந்து இப்போ வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். யார் யாரை செலக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. டெல்லியை சேர்ந்த அன்கித் குமார் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து பெங்களூரை சேர்ந்த மணிஷ்குமார் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து குவாஹாத்தியை சேர்ந்த சுஸ்மிதா அப்படின்னு ஒருத்தவங்களும். சரியா? மொத்தம் வந்து ஒரு 3 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? இந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை வருஷத்துக்கு நடக்கும் கேட்டீங்கன்னா 2026ல இருந்து 30 முடிய நடக்கும். இது வந்து 3rd எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா? 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படா வந்து இத்தனை பேருக்கு அப்போ வந்து 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். சரியா? அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்காங்க. சஞ்சய் மித்ரா அப்படின்றதான் வந்து இந்த ஸ்கீமோட பேர். கரெக்டா பேசுறேன்னா எங்க இருக்கு? சஞ்சய் மித்ரா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். சரியா? இது யாரோட ஸ்கீம் கேட்டீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எதுக்காக அந்த ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம சின்ன சின்ன யங் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து டெலிகாம் சர்வீஸ் பத்தி லைக் வந்து இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ வந்து நீங்க வந்து கூகுள் பே, போன் பே எல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க. ஆனா வந்து இந்த வயசானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு சொல்லி தருது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து சஞ்சர் மித்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா யங் பீப்புள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து வயசானவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது எல்லாமே வந்து யங் பீப்புள்ஸ். இந்த ஸ்கீம் கீழ நல்லா பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அந்த யங் பீப்புள்ஸ். மொத்தம் வந்து ஏகப்பட்ட யங் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுல நல்லா பண்ண 3 பேரை தான் வந்து இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து செலக்ட் பண்ணி பண்ணிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஜூன்ல இல்ல, எல்லா மாசமும் வரும். நிறைய வாட்டி நானே சொல்லியிருப்பேன். புரிஞ்சுச்சு தானே? எப்படி செலக்ட் பண்றாங்கன்றது புரிஞ்சுச்சு தானே? வேற என்ன படிக்கணும்? இன்டர்நேஷனல் யூத் டேவை நான் வச்சுக்கோங்க. எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி தானே? ஆகஸ்ட் 12 தானே? ஏதோ ஒண்ணு படிச்சிருப்போமே. அதே நான் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து 3 பேரை வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இன்டர்நேஷனல் யூத் டேவோட தீம் பாத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட் காமன் ஆஸ்பிரேஷன் அப்படின்றது அதோட தீம். சரியா? அதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட டைட்டில் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதோட டைட்டில். சரியா? அந்த டைட்டிலோட படி பாத்துக்கோங்க. பாசிங் த டார்ச். அது என்னன்னா பாசிங் த டார்ச்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களை தாண்டி இப்போ வந்து போன வருஷம் 2வது எடிஷன்ல வந்து சில பேரை வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து 3வது எடிஷன்ல வந்து சில பேரை செலக்ட் பண்றாங்களா, அதுதான் வந்து பாசிங் த டார்ச். அந்த டைட்டில் பெரிய நான் வச்சுக்கணும். ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போலாம் தானே? யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கா? எங்கேயாச்சும் புரியலையா அந்த ஸ்கீம்? ஆக்சுவலா வந்து ஸ்கீமோட வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சிச்சா? இதை வந்து 3 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். வழங்குச்சு தானே? ஓகே. அதே மாதிரி வந்து எப்படி இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் யூத் டேன்னு சொல்றீங்களோ, மேம் அது பேர் என்ன? நான் ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். நேஷனல் யூத் டே வந்து எப்ப? ஜனவரி 12. அந்த நேஷனல் யூத் டே தான் வந்து நம்ம வந்து நம்ம ஆளு யாரு, அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னங்க? விவேகானந்தா. அவரோட கமமரேட் தான் வந்து நேஷனல் யூத் டே. சரியா? இன்டர்நேஷனல் யூத் டேன்றது வந்து அவர் இல்ல, நான் வச்சுக்கோங்க. இத வந்து ரீசெண்டா எங்கேயோ வந்து சிஏ ரிவிஷன்ல வந்து நான் கேட்டேன். சரியா? இன்டர்நேஷனல் யூத் டே வந்து அவரோட கமமரேட் இல்ல, நேஷனல் யூத் டே தான் வந்து அவரோட கமமரேட். சரியா? அதை நான் வச்சுக்கோங்க. எப்படி வந்து இந்த இன்டர்நேஷனல் யூத் டே வந்து ஆகஸ்ட் 12 அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து இன்னொரு ஒரு டே இருக்கும். அந்த டே என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு எலிஃபென்ட் டே அப்படின்னு ஒரு டே. சரியா? இதுவும் ஆகஸ்ட் 12 தான். சரியா?
ஆக்சுவலா வந்து இந்த டேவை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். அந்த டேக்காக வந்து ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து விசாகப்பட்டினத்துல வச்சு நடந்திருக்கும். சரியா? அந்த டேல வச்சு அந்த செலிப்ரேஷன் ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த செலிப்ரேஷன் ஈவெண்ட்ல வச்சு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டோட பேர் பாத்துக்கோங்க, கஜ் கௌரவ் அவார்டு அப்படின்றது அந்த அவார்டோட திருப்பி சொல்றேன், கட்ச் கௌரவ் அவார்டு அப்படின்றது இந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து யாருக்குடா கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறேன். 2022 இருந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து மொத்தம் வந்து 9 பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? யாருக்குடா இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எலிபென்ட்ஸ்க்காக, லைக் வந்து எலிபென்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஒர்க் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அவார்டு வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து 9 பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல 7 பேர் வந்து இந்த எலிபென்ட் வந்து பராமரிப்பாங்க பாத்தீங்களா, தீவனம் போட்டு பராமரிப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 7 பேர். 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேர் கிவர்ஸ். சரியா? மொத்தம் வந்து 9 பேரு. 7 பேர் வந்து பராமரிப்பாளர்கள், 2 பேர் வந்து கேர் கிவர்ஸ். சரியா? அந்த 7 பேரையும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த 2 பேரையும் வந்து போட்டிருப்பாங்க. ஃபுல்லா படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 9 பேருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து இருக்கும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். இது வந்து எப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 30 வருஷம் நல்லா வச்சுக்கோங்க. 1992 இருந்து 30 வருஷம் வந்து கணக்கு வந்து போட்டீங்கன்னா வந்து 2022 வந்து வரும். சரியா? அந்த 2022 தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் வந்து ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும். 30 வருஷம் ஆனதுனாலதான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து கொடுக்கறது வந்து 2026 வந்து கொடுக்குறாங்க. அதாவது 4வது எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால வந்து எத்தனை எலிஃபென்ட், அதாவது வேர்ல்டுல வந்து மொத்தம் வந்து 100 எலிஃபென்ட் வந்து இருக்குன்னா அதுல 60 எலிஃபென்ட் வந்து இந்தியாலே இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. வேர்ல்ட்ல வந்து மொத்தம் வந்து 100 எலிஃபென்ட் இருக்குன்னா அதுல 60 எலிஃபென்ட் வந்து இந்தியாலே வந்து இருக்கு. இந்தியால எத்தனை எலிஃபென்ட் ரிசர்வ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 33 எலிஃபென்ட் ரிசர்வ் வந்து இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அன்னைக்கு போட்டிருப்பாங்க 5. எத்தனை? தமிழ்நாட்டுல வந்து ஒரு 5 இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எப்பன்னு சொல்ல தெரியணும். 1972 அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சிச்சா? வழங்குச்சா நான் சொன்னதுலாம்? எப்படி வந்து நம்மளோட நேஷனல் அனிமல் வந்து ஒரு அனிமல் இருக்கோ, அதே மாதிரி வந்து இந்தியாவோட நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து எலிஃபென்ட் தான். சரியா? இது எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2010 வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து எலிஃபென்ட்டுக்காக 2 இனிஷியேட்டிவ் வந்து இந்தியால வந்து இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கஜ் யாத்ரா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எலிஃபென்ட் எல்லாம் வந்து இந்த எலிஃபென்ட் காரிடோர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த எலிஃபென்ட் காரிடோர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கஜ் யாத்ரா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவும், அதுக்கப்புறம் வந்து மைக் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இருக்கு. இந்த மைக் எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து இல்லீகலா வந்து கொள்ளுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து மானிட்டர் வந்து பண்ணணும். அந்த மாதிரி கொள்றவங்களுக்கு வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இது இருக்கு. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மைக் அப்படின்றது தான் அதோட பேர். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் பத்தி நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம். சரியா? ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, PM விஸ்வகர்மா அப்படின்றது தான் ஸ்கீமோட பேர். இல்ல, ஒருத்தவங்க என்ன பண்றீங்க, PM விஸ்வகர்மால இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இன்ட்ரெஸ்ட் 5%, இல்ல இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து 5%, அதை மட்டும் யாராச்சும் பார்த்துட்டு வாங்க. புரிஞ்சுச்சா? PM விஸ்வகர்மால இந்த மாதிரி லோன் கொடுப்பாங்க. இந்த லோன்ல இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து 5% தருவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து 5%, இல்ல மொத்தம் இன்ட்ரெஸ்டே 5% அப்படின்றத வந்து பாத்துட்டு வாங்க. நான் அந்த ஸ்கீமை பத்தி சொல்லிடுறேன். சரியா? நான் திருப்பி சொல்றேன். PM விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டா சொல்லணுமா வந்து 17th செப்டம்பர் 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த கைவினையாளர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து எப்படி சொல்றது, ஹேண்ட்ஸ், இந்த டூல்ஸ், இத பத்தி வந்து வேலை வந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு கார்பெண்டரோ, ஒரு நெசவாளர்களோ, ஒரு தைக்கிறவரோ, ஒரு பாட்டரோ, மொத்தம் வந்து 18 கேட்டகரிஸ் இருக்கும். சரியா? இந்த ஹேண்ட்ஸ், இந்த டூல்ஸ்,
ஓகே சூப்பர். சரியா, இந்த ஹேண்ட்ஸ் இந்த டூல்ஸ் இதை யூஸ் பண்ணி வந்து வேலை பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 18 வகை நெசவாளர்கள், தைக்கிறவங்க, கார்பெண்டரு, பாட்டரு, இந்த மாதிரி வந்து ஒரு 18 கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த 18 கேட்டகரி பீப்புள்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து பிஎம் விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன தருவாங்க அப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு 3 பெனிஃபிட் இருக்கும். இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னு பாத்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து பாத்துக்கிடுவாங்க. இந்த ஸ்கீம் கீழ மொத்தம் வந்து ஒரு 3 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 18. ஓகே சூப்பர். சரியா, மொத்தம் வந்து ஒரு 18 பேர் சொன்னீங்கன்னா, இந்த 18 பேருக்கு தான் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. சரியா, ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி வந்து கொடுப்பாங்க. எத்தனை நாள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, இதெல்லாம் முக்கியம். சரியா, இது இருக்குமா இருக்காதான்னா தெரியல, இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. மொத்தம் வந்து ஸ்கில் ட்ரைனிங் வந்து எத்தனை நாள் வந்து கொடுப்பாங்கன்னா 6 நாள் வந்து கொடுப்பாங்க. சரியா, ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்டைஃபனோட வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 500 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து தைக்கிறவங்களுக்கு எப்படி தைக்கணும்னு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் போதுமா, அவங்களுக்கு வந்து தையல் மிஷின் வந்து வாங்கணும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து டூல் கிட் இன்சென்டிவ் வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து எவ்வளவு தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து, மொத்தம் வந்து 15,000 ரூபாய் வந்து தருவாங்க. பாத்துக்கோங்க, இந்த 15,000 ரூபாய் வந்து எப்படி தருவாங்க கேட்டீங்கன்னா, இ வவுச்சர் வழியா வந்து தருவாங்க. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஸ்கீம் கீழ வந்து லோன் வந்து தருவாங்க. சரியா, மொத்தம் வந்து எத்தனை லட்சம் லோன் தருவாங்கன்னா, மொத்தம் வந்து 2 டேர்மா வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. சரியா, அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து கரெக்டா வந்து பே பண்ணிட்டேன்னா, ரெண்டாவது வாட்டி வந்து ஒரு லோன் வந்து தருவாங்க. அது எவ்வளவு தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து தருவாங்க. சரியா, மொத்தம் எவ்வளவு லட்சம் லோன் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் முடியும் வந்து லோன் வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அந்த 3 லட்சம் லோனும் கொலெக்டரல் ஃப்ரீ அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சரியா, நார்மலா வந்து நீ வந்து லோன் வாங்கினீங்கன்னா 10% 13% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5%. சரியா, நார்மலா 13% இருக்கும். இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 5% தான். 8% வந்து உனக்கு வந்து சப்மிஷன் வந்து வந்துடும். சரியா, இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8% அப்படின்றது சொல்ல தெரியணும். என்னாச்சு, ஸ்கிரீன்லாம் பிளாக் ஆயிடுச்சு, நான் பேசுறது கேக்குதானே? ஓகே சரியா, வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா, இதுல வந்து எலிஜிபிள் வந்து யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 18 பேர் சொன்னேன் பாத்தீங்களா, இதுலயும் சில பேர் வந்து ஃபில்டர் வந்து பண்ணுவாங்க. எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து நீ வந்து எலிஜிபிள் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் முக்கியம். சரியா, நீ கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நீ லோனே வந்து வாங்கி இருக்க கூடாது. லைக் வந்து இந்த முத்ரா லோனோ இல்ல வந்து ஸ்வாநிதி ஸ்கீம்ல வந்து லோன் வந்து வாங்குறது, இந்த மாதிரி லோனை வந்து வாங்கியிருக்க கூடாது. கடந்த 5 வருஷமா வந்து வாங்கியிருக்க கூடாது. அப்படியே வாங்கியிருந்தாலும் நீ வந்து ஃபுல்லா வந்து ரீபே வந்து பண்ணியிருக்கணும். சரியா, வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து ஃபுல்லா வந்து ரீபே வந்து பண்ணியிருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து இது வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து எலிஜிபிள். ஓகேவா, இதெல்லாம் வந்து நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு குயவனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு QR கோடு மாதிரி வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து தருவாங்க. சரியா, லைக் வந்து யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து ஒரு பானை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பானை வந்து வாங்கிட்டு அதை வந்து ஆன்லைன், அதாவது இந்த QR கோடு வழியா வந்து பே பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. அவங்க பே பண்றாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஆள் பே பண்றப்பையும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளவு ருபீஸ் வந்து இன்சென்டிவா வந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ₹1 வந்து இன்சென்டிவா வந்து வரும். அதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து லைக் வந்து எனக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து பானை எல்லாம் வந்து செய்யறேன் பாத்தீங்களா, அதை வந்து நான் வந்து ஆன்லைன்ல வந்து வித்துக்கலாம். லைக் வந்து இந்த ONDC வழியாவோ கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் வழியாவோ நான் வந்து ஆன்லைன்ல வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து வித்துக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது கீழே வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலோட பேரையும் பாத்துக்கோங்க. சாம்பியன் அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேர். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா நான் சொன்னதெல்லாம்? இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. சரியா, இது எல்லாமே இதுல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில விஷயங்கள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கு. அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதை நான் வச்சுக்கோங்க. ஒரு படம் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு போட்டோ. ஓகே, எதுக்காக அந்த ஸ்கீமை பத்தி இப்போ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, ரீசெண்டா வந்து இந்தியா வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து 80வது சுதந்திர தினம் வந்து அப்சர்வ் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா, அந்த 80வது சுதந்திர தினத்துல இந்த டெல்லி NCR ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. இந்த PM விஸ்வகர்மா ஸ்கீம் கீழ பயனடைகிற இந்த டெல்லியை சுத்தி டெல்லி NCR ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரீஜன்ல PM விஸ்வகர்மா ஸ்கீம் கீழ பயனடைகிற பயனாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கூப்பிட்டுருப்பாங்க. எத்தனை பேரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இது வந்து நாளைக்கு படிப்போம். சரியா, இப்பதான் படிச்சேன், மறந்து போச்சு. சரியா, புரிஞ்சுச்சா? இந்த PM விஸ்வகர்மா
கீழ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கூப்பிட்டுருக்காங்க. புரிஞ்சுச்சா? அதாவது ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீமை பத்தி படிச்சிட்டோம். இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி வந்து 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்துச்சு. அந்த 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்துல டெல்லி என்சிஆர் ரீஜன்ல இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம்ல வந்து பயனடைவாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து நாங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஜூலை 1ஆம் தேதி வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து அந்த ஸ்கீமோ அது இல்லையா? ஆக்சுவலா வந்து ரீசெண்டா தான் வந்து படிச்சிருவோம். இந்த பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? எதுக்காக படிச்சிருப்போம்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அதுல வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசு வந்து கொடுப்பாங்க சரியா? லைக் வந்து இந்த மாதிரி வந்து உன்னோட ஊர்ல இருக்க விவசாயத்தை வந்து முக்கியமா வந்து இந்த இரிகேஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி வந்து காசு வந்து கொடுப்பாங்க. அந்த காசு இருக்கும் பாத்தீங்களா, அந்த காசுல 75% வந்து நீ வந்து செலவு பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து காசு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் இந்த ஸ்கீம்ல 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல இத்தனை கோடி வந்து வாங்கியிருக்கு அப்படின்றத படிச்சிருப்போம். அவருக்கு நான் ஃபுல்லா சொல்லிடுவேன். இல்ல படிச்ச மாதிரி எங்கேயாச்சும் தோறுதான். இந்த மாதிரி வந்து மத்திய பிரதேசோ மகாராஷ்டிராவோ படிச்சிருப்போம். யாருக்காச்சும் அவருக்கு மகாராஷ்டிரா. நான் திருப்பி சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் என்ன கேட்டீங்கன்னா ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் சரியா? இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பானா 2007. இதெல்லாம் இருக்காது சரியா? ஆல்ரெடி படிச்சது நான் வந்து திருப்பி ஞாபகப்படுத்திடுறேன். இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2007 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பானா, இந்த ஃபார்மிங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த இரிகேஷன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த இரிகேஷனை வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்படிடா மாடர்னைஸ் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசு வந்து தருவாங்க. யாருக்கு தருவானா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வந்து தருவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஃபார்மர்ஸ்க்கு தர மாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து காசு வந்து தருவாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காசை யூஸ் பண்ணி அங்க வந்து குளம் கட்டுறது, குட்டை கட்டுறது, இந்த மாதிரி இரிகேஷனுக்கு வந்து எந்தெந்த தேவை இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணும் சரியா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு இத்தனை கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த கொடுக்குறது எல்லாமே வந்து இன்ஸ்டால்மெண்ட் வழியா தான் வந்து கொடுப்பாங்க. மொத்தமா கொடுத்துட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்கன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 75% வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணணும். ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து 75% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து காசு வந்து தருவாங்க சரியா? வழங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? இந்த மாதிரி வந்து 75% வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கானா இல்லையா அப்படின்றது வந்து யார் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து மானிட்டர் வந்து பண்ணுவாங்க. அவருக்கு தானே இந்த ஸ்கீம். ஓகே. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஸ்கீம் இருக்கும் சரியா? இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேஒய் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணன் கிருஷ்ணநாத்தி அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர் சரியா? கிருஷ்ணநாத்தி யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து கரெக்டா லான்ச் பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா 2015-16 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இதை வந்து திருப்பி வந்து ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணிருப்பாங்க. ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திருப்பி வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா October 3, 2024 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. 2 வருஷமும் சொல்ல தெரியணும். இது எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா October 3, 2024 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேடா? இந்த மாதிரி ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதே ரீசன் தான் சரியா? எப்படி வந்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா இருக்கோ அதே மாதிரிதான் வந்து இந்த கேஒய் ஸ்கீமும் வந்து இயங்கும் சரியா? இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசு வந்து தருவாங்க. இதுலயும் இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து காசு வந்து தருவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட கோடி வந்து தராங்கன்னா அதுல 75% வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து செலவு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து காசு வந்து தருவாங்க. இல்ல பர்பஸ் மட்டும் வந்து மாறும் சரியா? அங்க என்ன பண்றாங்க, இரிகேஷனை வந்து அதாவது ஃபார்மிங் வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கீம் வந்து இருக்கா. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்தியால இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா,
இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து எனஃபா வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணணும். இம்போர்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நம்ம ஊர்லயே வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணணும். முக்கியம் வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மிச்சம் எல்லாமே செயல்படுறது எல்லாமே வந்து அதே மாதிரிதான் வந்து செயல்படும். அது வந்து எப்படி வந்து ஃபார்மிங், அதாவது மாடர்ன் ஃபார்மிங்கோ, அது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டிக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அங்க மணியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மிங்கை வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணுவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஸ்கீம் கீழ வந்து இப்ப வந்து நம்ம சிவராஜ் சிங் சௌஹான் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு 605 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த 2 ஸ்கீம் கீழ வந்து ஒரு 2 இருக்கு. ஒன்னு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தானுக்கும், இன்னொன்னு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானாக்கும் ஒரு 605 கோடி வந்து கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க, சிவராஜ் சிங் சௌஹான் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தானுக்கு. ராஜஸ்தான்ல 2 ஸ்கீம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு வந்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா கீழ வந்து எத்தனை கோடி கொடுத்திருப்பானா 216 கோடியும், அதே மாதிரி வந்து கேஒய் ஸ்கீம் கீழ வந்து 124 கோடியும், மொத்தமா வந்து ஒரு 340 கோடி வந்து ராஜஸ்தானுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து தெலுங்கானால ஒரு 265 கோடி வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல 157 கோடி வந்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனாக்கும், அதே மாதிரி வந்து ஒரு 107 கோடி வந்து இந்த கேஒய் ஸ்கீமுக்குள்ள வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் ஏதாச்சும் வந்து புரியாம இருக்கா? மனசுலாம் முக்கியம் சரியா? அதெல்லாம் இருக்காது. நான் ஆல்ரெடி படிச்சது நான் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி வந்து ஒரு சில கௌரவம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி வந்து தெலுங்கானால வந்து ரீசெண்டா வந்து இந்த ஃபார்மர் ஐடி ஃபெர்டிலைசர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து ராஜஸ்தான்ல வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே வந்து நிறைய வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேகமா வந்து பண்றீங்க, அந்த மாதிரி வந்து கௌரவம் வந்து பண்ணியிருப்பாங்க தெலுங்கானாவையும் ராஜஸ்தானையும். அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்சிடிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட ஒரு ஆர்கனைசேஷன் தான். யாரு கீழே வருவாங்க கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் நினைக்கிறேன். கோஆபரேட்டிவ் தானே? மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் கீழே இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து என்சிடிசின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான இப்ப வந்து எங்க ஊர்ல ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து லோன் தேவைப்படுச்சுன்னா யார் இந்த காசு வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா இந்த என்சிடிசி தான் வந்து தருவாங்க. புரிஞ்சுச்சா? கோஆபரேட்டிவ் சொசைட்டினா புரியுதா? இப்போ வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு விவசாய கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேக்டரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு தேவை வந்து இருக்கு சரியா? இந்த தேவைக்கு வந்து காசு வந்து தேவைப்படுதுன்னா யார் லோன் தருவாங்க கேட்டீங்கன்னா என்சிடிசி தான் வந்து லோன் வந்து தருவாங்க. எப்படி வந்து இது வந்து வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியே எடுத்துக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து காசு வந்து தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, அவனுக்கு இத்தனை கோடி லோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து என்சிடிசி வந்து சொல்லுவாங்க. இந்த என்சிடிசி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து யார்கிட்ட கொடுப்பானா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து நார்மலா நடக்கிறது. இப்போ வந்து அதுல வந்து ஒரு சின்ன திருத்தங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன திருத்தம் வந்து கொண்டு வராங்கன்னா, இனிமே வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அவனுக்கு ஏதாச்சும் லோன் தேவைப்படுச்சுன்னா டைரக்டா வந்து என்சிடிசியே வந்து கேட்டுக்கலாம். இந்த என்சிடிசி இனிமே வந்து டைரக்டா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு டைரக்டா அவனே வந்து லோன் கொடுத்துக்கலாம். நடுவில் இருக்க இந்த இன்டர்மீடியேட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க கிட்ட தான் வந்து போட்டவள டைரக்டா வந்து இவங்க 2 பேருமே கான்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஒரு ஆக்ட வந்து மாத்துறாங்க. அந்த ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றதுதான் வந்து ஆக்ட். இந்த ஆக்ட் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்சிடிசி இருந்து காசு வந்து வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வழியா தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆக்ட வந்து அமெண்ட் வந்து பண்றாங்க. என்ன திட்டங்கள் வந்து பண்றாங்கன்னா, இனிமே வந்து என்சிடிசி டைரக்டா வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து லோன் வந்து கொடுத்துக்கலாம். நடுவில் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வந்து உள்ள வந்து வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு பில்லு தான் வந்து ஒரு பில் சரியா? அந்த பில்லோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஒரு பில்லு 2026. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பில்லு வந்து ஆக்டா வந்து மாறணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கும். லோக்சபான்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. 2 ஹவுஸ்லயும் வந்து ஓகே எல்லாம் வந்து ஓட்டு வந்து வாங்கணும். ஓட்டு வந்து வாங்கியிருக்க பிறகு பிரசிடென்ட் வந்து சைன் வந்து பண்ணணும். ஒன்ஸ் பிரசிடென்ட் சைன் பண்ணா மட்டும்தான் வந்து இது வந்து ஆக்டா வந்து மாறும் சரியா? இன்னமும் பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ராஜ்யசபால வந்து அப்ரூவ் வந்து இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம் சரியா? இன்னொரு பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணல.
வேற என்ன இதுல பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஆக்ட வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. 1973 ஒரு வாட்டியும், 74 ஒரு வாட்டியும், 2002 ஒரு வாட்டியும் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 2026 பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? நான் சொன்னதுதான் வழங்குச்சா? இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க. என்சிடிசிய 1963 எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு எம்ஓயு யார் யார் போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஏர்டெல் பிசினஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பாரதி ஏர்டெலோட ஒரு ஆம் தான் வந்து ஏர்டெல் பிசினஸ். அவனும் ஐடிஐ லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. இந்த ஐடிஐ லிமிடெட் வந்து முக்கியமான ஒருத்தவன் சரியா. யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். நல்லா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐடிஐ லிமிடெட் தான் சரியா. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இவர் வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக வந்து இவங்க வந்து எம்ஓ வந்து சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து அந்த கம்பெனிஸை வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்டெல் கிட்ட வந்து இந்த கனெக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட இந்த எப்படி சொல்றது நெட் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஏர்டெல் வந்து நல்லா இருக்கும். ஐடிஐ வந்து என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா இந்த டெலிகாம் இன்ஜினியர்ஸ், டெலிகாம் எக்ஸ்பர்ட்ஸ், டெலிகாம் மேனுஃபேக்சர்ஸ் இவங்கலாம் வந்து இந்த ஐடிஐ வந்து இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு எம்ஓஏ வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னா இந்தியாவில இருக்க கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணணும். உதாரணத்துக்கு டிசிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஒரு 40 வருஷமா இருக்கு. அதுல வந்து இன்னமும் பழைய காலத்து சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணி நியூ சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேர் சைன் பண்றாங்க. டிசிஎஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கா சரியா. இந்தியன் கம்பெனிஸை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேர் சைன் பண்றாங்க. ஒன்னு ஏர்டெலும், இன்னொன்னு வந்து ஐடிஐ லிமிடெடும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் போட்டுப்பாங்க சரியா. சைபர் ரிசைலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணணும். ஓகே, அடுத்த விஷயம் இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்னி சரியா. பாஸ்னியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா பாஸ்னி டிவிஷன் சொல்லுவாங்க சரியா. ஆக்சுவலா வந்து பாஸ்னின்றது ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டூல் தான் சரியா. எதுக்காக வந்து இந்த பாஷை வந்து யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஹிந்தியில வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல தமிழ்லயோ ஒரு இங்கிலீஷ்லயோ கன்வெர்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் தான் வந்து இந்த பாஷை. ஓகேவா. இந்த பாஷை வந்து எத்தனை இந்தியன் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா ஒரு 36 இந்தியன் டெஸ்ட் லாங்குவேஜையும் 23 இந்தியன் வாய்ஸ் லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ணணும். அதையும் தாண்டி ஒரு 35 இன்டர்நேஷனல் லாங்குவேஜையும் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஓகேவா. இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம பாஷினி இருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம பாஷினியும் இன்னொருத்தர் இருப்பானே நித்திய தானே, நித்தியாவுக்கும் வந்து ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்றாங்க. எதுக்காக அவங்க வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஓபிசி கவர்மெண்ட் சர்வீஸ்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவோட கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஈஸி வந்து பண்ணணும் சரியா. எப்படி வந்து ஈஸி வந்து பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ, இந்தியன் லாங்குவேஜ், வாய்ஸ் டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணி இந்தியாவோட கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து ஈஸி வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. ஒன்னு வந்து நம்ம பாஷினியும், இன்னொன்னு வந்து நித்தியாவுக்கு தான் சரியா. எப்படி நம்ம வந்து ஈஸி வந்து பண்ண போறாங்கன்னா, உதாரணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு சரியா, நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து புரியாதுல்ல, அதை வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து தமிழ்ல வந்து கன்வெர்ட் பண்ணி தருது. இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. ஒன்னு வந்து பாஷினியும், இன்னொன்னு வந்து நித்தியாவுக்கும் சரியா. இதுக்காக வந்து யார் யாரெல்லாம் வந்து பாஷினில வந்து ஒரு 5 சப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும் சரியா. பாஷினி உத்தியாத் ஒன்று, பாஷினி மித்ரா ஒன்னு, பாஷினி ஆப் மித்ரா ஒன்னு, பாஷினி சகயோகி அப்படின்னு ஒன்னும், பாஷினி பிரபாக்தா அப்படின்னு ஒண்ணும் சரியா. இந்த 5 சப் ப்ரோக்ராம் இது கீழே வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? இல்ல தெளிவா சொல்லவா? இந்த 5 சப் ப்ரோக்ராம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இதை ஆல்ரெடி பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு இந்த பாஷினி சகயோகி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது கீழே வந்து நம்ம வந்து அந்த பாஷினிக்கு வந்து சொல்லித்தரோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப என்ன பண்றேன், ஒரு சாட்ஜிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படி வந்து தமிழ் தெரியுது, நம்ம சொல்றது இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் தெரிஞ்சவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து தமிழ்ல இப்படி இருக்கு அப்படி இருக்கு, தமிழ்ல வந்து இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் அப்படின்றத சொல்லுவாங்க சரியா. அந்த சொல்றதை வச்சுதான் வந்து அது வந்து நம்மகிட்ட வந்து தமிழை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து தமிழை வந்து செயல்படுத்தும் சரியா. இந்த மாதிரி சொல்லி தராங்க பாத்தீங்கன்னா, பாஷினிக்கு எது வழியா வந்து சொல்லி தருவாங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதோட பேர் பார்த்துக்காங்க பாஷாதான் அப்படின்றது அந்த பிளாட்ஃபார்மோட பேரு. இந்த பிளாட்ஃபார்ம் வழியா தான் வந்து
லாங்குவேஜ் டேட்டாவை வந்து கலெக்ட் வந்து பண்ணோம். சரியா? இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அது எந்த சப் ப்ரோக்ராம் கீழே வந்து கலெக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வாசனையோட சகயோகி அப்படின்னு ஒரு சப் ப்ரோக்ராம் இருக்கும். அது கீழே தான் வந்து இந்த மாதிரி வந்து லாங்குவேஜோட டேட்டாவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணும். அந்த மாதிரி வந்து ஒரு 5 சப் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த 5 சப் ப்ரோக்ராமும் இந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து வருது அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து வந்து ஒரு இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஒன் ஹெர்ப் ஒன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கதையை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு மெடிசினல் பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கதை முக்கியம், கதை புரிஞ்சாதான் வந்து உள்ள புரியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மெடிசினல் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெடிசினல் பிளான்ட்டை வந்து எப்படி சொல்றது, இந்தியால வந்து ஏகப்பட்ட ஆயுர்வேதான்னு சொல்லுவாங்க, சித்தான்னு சொல்லுவாங்க, உனானின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வேப்பில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஆயுர்வேதாலையும் யூஸ் பண்ணுவாங்க, சித்தாலையும் யூஸ் பண்ணுவாங்க, உனானிலையும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த வேப்பில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேப்பில நல்ல வேப்பில தான் அப்படின்றது வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஆயுர்வேதால ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த வேப்பில இந்த மாதிரி வந்து பச்சையா இருந்துச்சுன்னா நல்ல வேப்பில அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. சித்தால ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த வேப்பில கசப்பா இருந்துச்சுன்னா அது நல்லா வேப்பில அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, திருப்பி சொல்றேன், நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான். சரியா? அந்த இனிஷியேட்டிவ் பேர் பார்த்துக்கோங்க, ஒன் ஹெர்ப் ஒன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்காக தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2 பேர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு வந்து பார்மகோபியா கமிஷன் ஃபார் இந்தியன் மெடிசன் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து இந்தியன் பார்மகோபியா கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும். சரியா? உங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து 2002 வந்து இந்த மாதிரி வந்து எம்ஓஐ சைன் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து அந்த எம்ஓஐ வந்து முடிகிற மாதிரி இருக்கு. அந்த எம்ஓஐ ஒரு 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். சரியா? ஓகேடா? 2002 கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனை இந்த மெடிக்கல் பிளான்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டர்டை வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதாவது ஒன் ஹெர்ப் ஒன் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை எத்தனை மெடிசனல் பிளான்க்கு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 50 பிளான்ஸ்க்கு வந்து பிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அந்த எம்ஓஐ முடிகிற மாதிரி இருக்கு. சரியா? அதை வந்து அதனால 3 வருஷத்துக்கு இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, ரினியூ பண்றாங்க. ஓகே, கடைசி நியூஸ் வந்துருங்க. 2 நியூஸ் இருக்கும். 16 நியூஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு யூனியன் ஒன்று இருக்கும். அந்த யூனியனோட பேர் பார்த்துக்காங்க, SACUன்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத்தர்ன் அமெரிக்கன் கஸ்டம் யூனியன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த யூனியன் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1910 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, கஸ்டம் யூனியன் சொல்லுவாங்க. இந்த கஸ்டம் யூனியன் வேர்ல்டஸ் கஸ்டம் யூனியன் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த SACU தான். சரியா? அது என்னடா SACUனா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, போட்ஸ்வானா, லசோத்தோ, எஸ்வாட்டினி அப்படின்னு வந்து ஒரு 5 ஊர் வந்து இந்த இதுல இருக்கும். புரிஞ்சுச்சா? SACU அப்படின்றது வந்து ஒரு யூனியன். இதுல வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து இருக்கும். உங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு யூனியன் தான் வந்து இந்த SACU அப்படின்ற ஒரு யூனியன். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியாவும் இந்த SACU அப்படின்ற ஒரு யூனியனும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்கன்னா ப்ரிஃபரன்சியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நார்மலா வந்து நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்றுமதியோ இறக்குமதியோ வந்து பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து டாக்ஸ் வந்து போடுவாங்க. சரியா? வரி வந்து போடுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நார்மலா வந்து 20% வந்து வரி வந்து போட்டுருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்ப அதே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த மாதிரி ப்ரிஃபரன்சியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து வரி வந்து கம்மியாகும். சரியா? நார்மலா வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து 20% வந்து வரி இருக்குன்னா நமக்கு வந்து வெறும் 10% தான் வந்து வரி இருக்கும். அதுதான் வந்து ப்ரிஃபரன்சியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. சரியா? ஏதாச்சும் செலக்டடா ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அரிசியோ கோதுமையோ ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து வரி வந்து இவ்வளவுதான். நார்மலா வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து 20%னா உங்களுக்கு வந்து 10% தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. அதுதான் வந்து PTAன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்கன்னா இந்தியாவும் இந்த 5 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு யூனியன் SACU அப்படின்ற ஒரு யூனியன் இருக்கும். அவங்க 2 பேரும் போட்டுருவாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து போட போறாங்க. இந்த மாதிரி வந்து போட போறதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு மாசத்துல வந்து பேச்சுவார்த்தை வந்து பண்ணிடுவோம், ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அந்த பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? நான் போடல. பேச்சுவார்த்தை வந்து ஒரு மாசத்துல தொடங்குவாங்க, ஒரு வருஷத்துல வந்து பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சிருவாங்க.
வாங்க. வேற என்ன இதுல இருக்கு? நெகோசியேஷன் தான் சரியா, இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் போடல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு நியூஸ், யாருக்காச்சும் டெரிவேட்டிவ் பத்தி என்னன்னு தெரியாம இருக்கா? நம்மளே பல வாட்டி சொல்லிட்டோம். டெரிவேட்டிவ் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? தெரியும் தானே, ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான், ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் இல்ல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு பின் வேற பண்ணிருப்பாங்களே. ரெண்டு பேர் போற ஒரு கான்ட்ராக்ட் தான். ஓகே தான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் வந்து பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒரு லேப்டாப் கதை இருக்கும். ஓகே, நான் வந்து டைரக்டா நியூஸ்குள்ள வந்து போயிடுறேன். இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் சைன் பண்றாங்க, யார் யாருன்னு பாத்துக்கோங்க. MCS அப்படின்னு ஒருத்தவங்களும் NISM அப்படின்னு ஒருத்தவங்க, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு MOU வந்து ஸ்டாண்ட் பண்றாங்க. இங்க எதுக்காக இந்த MOU வந்து ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து டெரிவேட்டிவ் எல்லாம் வந்து போடுறாங்க. ஆனா வந்து இந்த டெரிவேட்டிவ் போடுறாங்க பாத்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ்க்கு டெரிவேட்டிவ்னா என்ன, அதுல வந்து என்னென்ன ரூல்ஸ்ல வந்து இருக்கு, அதுல கான்ட்ராக்ட் எப்படி போடுறாங்க, ஹெட்ஜிங் வந்து எதுக்காக பண்றாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும், ஒரு ஸ்கில்ல வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு பேர் வந்து சைன் பண்றாங்க சரியா. அதாவது ரெண்டு பேர் சைன் பண்ணி ஒரு சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க சரியா. அந்த சென்டரோட பேர் பார்த்துக்காங்க, MCS NISM அப்படின்ற ஒரு சென்டர். இந்த சென்டர்ல என்ன பண்ணுவோம்னா, டெரிவேட்டிவ்னா என்ன, அது எப்படி வந்து வேலை செய்யும், இந்த மாதிரி வந்து டெரிவேட்டிவ்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ஹெட்ஜிங்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு வந்து சொல்லித்தர ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து, அதாவது ஒரு சென்டர் ஒன்று இருக்கும் சரியா. அந்த சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க. யார் யார் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்கன்னா, MCSம் NISM அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா வந்து இந்த சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க சரியா. MOI சைன் பண்ணி தான் வந்து சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றான்னு சொன்னேன். எங்க வச்சு MOI சைன் பண்ணிருப்பானா, குளோபல் கமாடிட்டி கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு கான்க்ளேவ் வந்து மும்பைல நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து MOI சைன் பண்ணி ஒரு சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? அதே மாதிரி வந்து இந்த கடைசியா வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து போட்டிருப்பாங்க சரியா. ஆக்சுவலா வந்து இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்தியாவோட கமோடிட்டி டெரிவேட்டிவ் வந்து MCS வந்து நல்லா வந்து டாமினேட் வந்து பண்ணிருப்பாங்க. அதுல பேஸ் மெட்டல்ஸ் வந்து 100% வந்து இவன் தான் வந்து வச்சிருப்பாங்க. எனர்ஜில வந்து 99.61%, ப்ரீசியஸ் மெடல்ல 100% இவன் தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேவா. இவன் எல்லா விஷயத்தையும் போக மிச்சம் இருக்க 3.9% வந்து மிச்சம் இருக்கும். அதை வந்து யார் வந்து வச்சிருப்பானா, NCDCS, அதாவது நேஷனல் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஓகேவா. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவர் வந்து இறந்துருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துருக்காங்க, ஜெனரல் சுனில்குமார் அப்படின்றது அவங்களோட பேர் சரியா. ஆக்சுவலா வந்து இவர் வந்து ஒரு ஆர்மியோட ஒரு ஜெனரல். இவர் வந்து ஆக்சுவலா வந்து இவர் வந்து வீல் சேர்ல மட்டும் தான் வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்மி ஜெனரல், அவர் வந்து இறந்திருப்பார் சரியா. இவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க, கிருத்தி சக்ரா அப்படின்ற ஒரு அவார்டு 1995 வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஃபெஸ்டிவல், இது வந்து ஃபெஸ்டிவல் வந்து லடாக்ல வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் நெக் ட்ரெயின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து லடாக்ல வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு செஷன் சரியா, இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டியோட 4th செஷன் வந்து நடந்திருக்கும். அது எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும் அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்களா?